கூறு வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போலிருக்கு. தீயெடுத்து வாட்டுவது போலிருக்கு. மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போலிருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது நாட்டு நிலைமை நினைச்சு தேவரையா சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றார். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தோர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. என்னிடம் ராயபுரம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. மிலிட்ரி வர்றாரு. அப்போ சுட்ட சுடுன்னு போக போல மிலிட்ரியில் வேலை பார்த்தா பென்ஷன் 30 ரூபா வரும்ல. ஒரு கப்ளிங் வாங்கி தருவேன். நன்றி. உங்க பேருங்க ஐயா? மூக்கையா. இதெல்லாம் ஒரு தொகையா? இராணுவத்தில் இருந்து இந்திய தேசத்துக்காக எத்தனையோ பேர் உழைத்தார்கள். அதில் ஒருவராக இந்த கே. ராயபுரம் இந்த இராணுவ வீரரை எம்கேஆர் தலைவணங்கிற ஐயா கையில் ஓட்டிருக்கிறது 5 ரூபாவே, காசு 1000 ரூபா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் கட்டி காத்த ஏத்தாய். அது என்னடா இப்படி தூங்கி விழுகிற? எதுக்கு இங்கே உட்காந்துருக்க பச்சை சேலை? உனக்கு நான் என்ன உர வச்சேன் ஆத்தா? உனக்கா நான் பூக்குழி இறங்குறேன். அது காலையில் தவணை கட்டணும்ட்டு தவணைக்காரனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணுன்னு ஆண்டவன்ட்ட ப்ரேயர் பண்ணுது. நான் கட்டி காத்த என் சர்பத்தி கம்பெனி இப்படி எலும்பு சம்பளம் கொட்டையாக கிடக்கடா. இருக்க கூட்டம் சுருங்குது. இதில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். நான் பேமெண்ட்டை வாங்கிட்டேன். நான் கிளம்புறதே எனக்கு வேலை. பேக்கப் பேக்கப். என்னையே சொன்னேன் ப்ரோ. அர்ஜுன நாடகம் துய்யதோர் முனிவருக்கு இந்த இடி விழுந்துருச்சுங்க. பார்த்தீங்களாயா? நீங்கள் பாட சொல்லி நான் பாடும்போது நேற்று பைய டிஸ்ன்னு அடிச்சிட்டேன். நல்ல வேலை காப்பாற்றினேன். அப்படிங்களாயா? நீங்கள் அங்கே உட்காரவே கூடாதுங்க. இங்கே வாங்கலேன். ஆளுக்கு மட்டும் தாப்பலாங்குச்சி விளையாடுவோம். இந்த வர்றாருல
என்ன வண்டியை காணாமா? கரூர் இந்திரா ரசிகன் பேர் என்னப்பு? பூனையில காணாமன்னு போட்டிருக்கிய. ரசிகன் பூனையன் கண்ணனா? அரே, கரூர் இந்திரா ரசிகன் ஏஆரிய கண்ணன் செல்வம். தம்பி இதை படி வேணும். 50 ரூபா நீ வச்சுக்க. நீ படி. நீ படுறா. இது என்னடா எழுதிருக்கு வீச்சலத்தில் வெக்ஸு முட்டாய் மாதிரி? அப்போ இது என்னன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கே பதட்டமா இருக்கு. கரூர் நோடிச்ச படிக்கவா? இந்திரா கஸ்தூரி கண்ணன் அவர் ரசிகர் மன்ற சார்பாக. அப்போ நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க ஆத்தா பையன் படிக்க வைக்கல. நான் 6ல் பாதியில் நின்றவன் சர்டிஃபிகேட்டு பீரோவில் 8ஆம் நம்பர் ரூமில் பூட்டி வச்சிருக்கேன். சரிங்க. இப்போ காலையில் முடியட்டும். காரக்குடி அந்த வாழை மரத்தில் வச்சு பஞ்சாயத்தை முடிச்சுக்கிடுவான். இப்போ இந்த சினத்தவளையை சந்திக்கிற நேரம். அருமையாக பாடினார். எனக்கு இந்த ஆள் நாரத வேஷம் போடும்போது எனக்கு அப்படியே அக்னி சட்டியை கவட்டில் ஏந்துற மாதிரி இருக்கும். நாரதர் வேஷம் போட்டு 4 பாட்டை பாடி மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்கிறியா? தஞ்சாவூர் கோபுரம் எவ்வளோ நீளம், எத்தனை மூட சிமெண்ட் ஓட்டாக்கிய, அது தூணுக்கல் என்ன? நீ நாரதரா இன்ஜினியரா? உனக்கு 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 என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். வாங்கக்கா. வாங்க போ. முருகன் பாட்டு இந்த பாடுறேன். நான் பாடுறேன். அவங்க விருப்பம் தான் விருப்பம். எக்கோ வச்சு ஏத்து. தைப்பூச திருநாளில் தமிழடத்து பாடுவோம். தனிய மழை குமரனையே தாழ்வணிந்து வணங்குவோம். தைப்பூச திருநாளில் தமிழடத்து பாடுவோம். மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாரும் உண்டு. அவனை போல் யாரும் உண்டு. மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாரும் உண்டு. மேன்மை சொல்ல திகட்டாத கற்கண்டு. மேன்மை சொல்ல திகட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழடத்து பாடுவோம். தனிய மலை குமரனையே தாழ்வணிந்து வணங்குவோம். தைப்பூச திருநாளில் தமிழடத்து பாடுவோம். அன்னை உமை பூரிப்பில் அழகில் வரும் பிள்ளை. அன்னை உமை பூரிப்பில் அழகில் வரும் பிள்ளை. அரவமணி கலைஞருக்கு அறிவுரைத்த கிள்ளை. என்னாலும் கணபதியின் இதயம் கவரும் முல்லை. என்னாலும் கணபதியின் இதயம் கவரும் முல்லை. எளிய மனம் உடையவர்க்கு அவன் துணைதான் இல்லை. தைப்பூச திருநாளில் தமிழடத்து பாடுவோம். தனிய மலை குமரனையே தாழ்வணிந்து வணங்குவோம். தைப்பூச திருநாளில் தமிழடத்து பாடுவோம். நன்றி நன்றி புரோக்கா அக்காக்க. கனகம்பரா பழைய பாட்டுங்கய்யா. இதெல்லாம் நான் பாடி ஒரு 13 வருஷம் இருக்கேன். இப்போ உங்களுக்காகத்தான் பாருங்க. கனகண்டரா இந்த வனத்திலும் நீங்களா அந்த பாட்டு கேட்டது இல்லையா அண்ணே? அப்ப நீ வந்து சிம்பிள்ட்ட உன் காலில் வெட்டினது அன்னைக்கு உனக்கு கீழே விழுந்து வாசிக்கிறாயே. கனகத்தில்
இந்த கானகத்தில் உள்ளே வந்து காட்டை முடித்து யார் வைத்து கலகம் செய்திட வந்த கலக பிரியனே உமை அறிந்து நான் குறிஞ்சி வனத்துக்குள்ளே பெண்கள் காவல் செய்ய ஆண்கள் பெண்களுக்கு துணையாக என்ன கோரி வரணும். நம்பியாருன்னு கேட்டேன். நம்பியார் இறந்து போனார். அந்த ஆளை கேட்கற ஒன்னே கேட்கற நீ யாரியா முதல்ல? யாரியா? அப்ப டெல்டாவுக்கு நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு தம்பி பூச்சிக்கொல்லி மருந்து வந்து சிறு மண்டக்கரையை வெட்டும். அப்போ வெட்டும் போது அங்கே சிறுநீரை தெளிச்சு விட்டேன்னா சரியாயிடும். இந்த தம்பி யாருன்னு கேட்கற உங்களை? தம்பிக்கு பிறந்ததுதான் ரெட்டை பிள்ளை. அப்பத்தான் நரசு தூக்கு போட்டு உன்னை லூஸ் ஆக்காம போக மாட்டேன் இல்லையா விழுகன்னு. இப்போ பாரு அன்னத்தில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்க. இப்போ எதுக்கு காலை தூக்கி வச்சிருக்கிற? கவக்கம்பு வைக்கிறிய? வா மகாலிங்க, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். வா, ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு டேபிள் தான். இந்த தம்பி யாருன்னு கேட்டேன். தம்பி யாருன்னு யார் யான்னு கேட்டா பதில சொல்லியா? இப்படித்தான் எங்கள் ஐயா ஆடு வத்துவார். ஆடு வத்தும் போதே கெடாதவனது வேலுமுடி ஆட்டோட. அப்போத்தான் 3 உருப்படியை காணாமன்னு முச்சந்தில் நின்று எங்கள் ஆத்த மண்ணை வரைத்து தோணுது. ஐயா உங்க நீங்க யாருன்னு சொல்லி வந்தவன் தான் அசோக் லைலாண்ட் ஓனர். உன்னை லூஸ் ஆக்காம போகவே மாட்டேன். நீங்க யாருன்னு கேட்கற உங்களை? நீ யாருன்னு கேட்டதுதான் அவன் வட்டி கொடுத்தவன் அழகு தீ குளிச்சது. நான் தீ குளிச்சவன், கட்டையில இறங்கினவன், குளியில போனவெல்லாம் கேட்கல. நீங்க யாருன்னு கேட்கற உங்களை? அப்பா இருக்கார்ல, அப்பாவோட சின்னம்மாவுக்குத்தான் அத்தம்மா என கட்டினது. இல்லையா என்னையா நீ தான் அரை லூசுன்னு கேட்டா அந்த ஆளு முக்கால் லூசு மாதிரி இருக்கேன். அந்த லூசு கிடையாது, இவர் தான் கேரளாவுக்கு ஆட்டுப்புழுக்க ஏத்துறவர். கேரளாவுக்கு ஆட்டுப்புழுக்க ஏத்துறாரு எங்க அண்ணன் தாங்க. இன்னைக்குன்னு பார்த்து நீர் கசிவு மாத்திரை ஓடாமன்ட்டேன். இந்த தம்பி யாரு? என்ன இடது பக்கம் கம்பி தெரியுதுன்னு மீசியில. உங்களுடைய பெயர் என்ன கேட்டேன்? என் பேர் வைக்கும் போதே நம்ம ஊர்ல சாவியா போனது. என்ன சாவியா போயிருச்சு?
அப்ப நீயே சொல்லியா? உங்களுடைய பெயரை கேட்ட பெயரை சொல்லுங்கய்யா. அவர்கிட்ட பேசலாம், அவன் புரிஞ்சுக்கிட்ட என்ன அடிக்கிறப்ப. சரி சரி அடிச்சுக்கிறாங்க. அந்த தம்பி யாருன்னு கேட்கறேன். அப்பாட்ட பேசும்போதே அம்மா சாணி தொளிக்கும் போது வலிக்கு விழுந்தது. ஐயா உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கிறேன். என் பேர் வைக்கும் போதே எள்ளு விதைக்கும் போது தர்மாஸ்பத்திரியில் ஊசி விழுந்தது. ஐயா நான் கேட்கறதுக்கு நீ சொல்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மொத்தத்துல இந்த மேடையில முனிவட்டம். பொறுமையா இருங்க, பேர சொல்லத்தானே ஆரம்பிக்கிறேன். கோப்படாங்க தம்பி, உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கிறேன். அதத்தான் சொல்லுறேன். அதே பேசாதீங்க. இடது பக்கம் கம்பி நல்லா தெரியுது. என்னுடைய பெயர் ஆறுதல் மகிழ்ச்சி. ஐயோ உங்களை கேட்கல. உங்க பேரை யாரு கேட்டது? யாரு கேட்டது உங்க பேரை? உங்க பேர் என்ன வாயா போய் பேசிட்டு இருக்காங்க? இந்த தம்பி யாரு? டேய் உன் பேர் என்னன்னு கேட்டா. டேய் பேரை சொல்லியா? நீ யாரு முதல்ல? நீங்க யாரு? நீங்க தெரியலையே. தெரியல. சாதாரண மனிதராக தெரிகின்றது. உங்களை பார்க்கின்ற போது சாதாரண மனிதராக தெரிகின்றது. உங்களை பார்த்தா தெரியல. தெரியுதியா? அத தெரியுதுன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க யாரு? நீங்க இந்த இடத்துல என்ன செய்றீங்க? என்ன வேலை பார்க்கறீங்க? உங்களை பார்த்தா தெரியலையா? டேய் உன்னுடைய பெயர் என்ன கேட்ட சொல்லியா? அத சொல்லியா? ஏன் ஆதார் அட்டை பதிறீங்களா? யார் ஆதார் அட்டை கொடுத்தா தான் பேரை சொல்வீங்களா? ஆமா ஆதார் அட்டை வந்து. என்னுடைய பெயருக்கு என்ன சொல்றேன்? பெயர் வைத்தது யார்? நல்ல கொஸ்டின் தான். உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். என்னுடைய பெயர் என்ன வைக்கிறதே நம்ம ஊரு கம்மாக்கரில் கூட்டம் போடும் போதே அவன் இருளாண்டி மையம் பீங்கா குத்துனது. ஐயோ என்னையா பீங்கா குத்துருச்சு கிளாஸ் குத்து. அப்ப தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. என்னுடைய பெயரும் ஆறுதல் மகிழ்ச்சி. நான் வேணா ஓய்வு எடுக்கிறேன் சாமி. என்னுடைய பெயரும் ஆறுதல் மகிழ்ச்சி சொல்றேன். ஐயா நீ பச்சரிசியை தின்னு ரேஜரிசியை தின்னு வைக்க குளத்தை கூட தின்னு. என்னுடைய பெயரும் ஆறுதன். உன்னை கேட்கவே இல்லை சாமி. ஏன் இறைவனுக்கு நிகரானவன் நான். என்னடா ரெண்டு பேரும் போட்டுட்டா? ஏன் கேட்க முடியல? ஏதாவது கேட்டா கொடுங்க, கேட்கலன்னா பேசாம நில்லுங்க. சரி உங்களுடைய பெயர் என்ன கேட்கிறேன். நீங்க ஏன் கேக்குறீங்க? அதத்தானே நாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நான் இறைவனுக்கு நிகரானவையா? ஐயா நீ பிள்ளையாராரு மூஞ்சுறாரு. தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். நீங்க தண்ணியில தான் நடப்பீங்க. நாங்க என் பேர் என்னன்னு கேட்டு சொல்லி. கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். நான் சும்மாவே நடந்து தம்பி நான் கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். நாங்க வீடு விட்டு வீடு வாய்வா. அப்படிட்டு வசனம் மறந்து வச்சு சமாளிக்கிறேன். இருடா. பெருசா சிறுசாக்க வேணாம். பெருசா சிறுசாக்க கூடியவன். பரவாயில்லையா? அது நல்லது. அது முத்து போட்டு பார்த்தே பண்ணுவீங்களா? சிறுச பெருசாக்க கூடியவன். சிரிச்சா? பெருசாக்கவன். ஐயோ இன்னைக்கு அந்த மருந்து கொண்டு வரலையா? போ. ஏய் கொலை விழுந்துரும். இதுல நீ தலையிட்டா 4 உலை சேர்த்து வெட்டி போடு. நேற்று 2 செம்பரியும் குட்டி வாங்கியிருக்கேன். என்ன உலை? உன் கிட்னியை செம போடா. ஏய் நீ போடா. ஏன் கூப்பிடுறீங்க? தம்பி ஏதோ ஆசைப்பட்டு கேட்கிறாப்புல. சாமி ரொம்ப நாள் அந்த தம்பியை விடியா? சிறுசா? ஏதோ ஆசைப்பட்டுறாரு. பெருசாக்க கூடியவன். சாமி ஐயா ரொம்ப நாளா நானு எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையா வருதியா? உங்க 2 பேருக்கு சண்டைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அதுதானே காரணமே. தம்பி வாங்க. ஆளுக்கு 25 அழைச்சுக்கிறோம். வாட் ப்ரோ? ஆளுக்கு 25 அழைச்சுக்கிறோம். அதை படிச்சு சொல்லுங்க. கரூர் இந்திரா ரசிகர் மன்றம் சார்பாகவும் பூனையன் செல்வம் சார்பாக முருகன் சுப்பையா சார்பாக ரூபாய் 50. அவ்வளவுதான். உங்க ரசிகர்லாம் எங்களுக்கு காசு கொடுக்கணும்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். கரூர் இந்திரா அம்மாண்டா பெரும்போல் வாங்கினவங்க பெரியவங்க 50 ரூபா அன்பளிப்பு. அவங்களுக்கு அவர் குடும்பத்தார் நன்றி அணிந்து வணக்கம். இப்ப என்ன இந்த சிறுசா பெருசாக்குவேன் நான். அத சாமி எனக்கு என் பொண்டாட்டிக்கும் 15 வருஷம் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. யாயா? சிறுசா இருக்குன்றது. சிறுசா இருக்குண்ணா. சிறுசா இருந்துச்சுன்னா எதை மாத்திரை மருந்து கொடுத்தா அதை பெருசாக்க வேண்டியதானே? ஓது சிறுசா இருந்தாத்தே ஊதி பெருசாக்கலாமே. குஞ்சு கொண்டு டாக்டர் கொண்டு கட்டி காட்டியா? மருத்துவர்கிட்ட கொண்டு காட்டியா? விட்டா டப்பு தரிச்சு போகும் குறுக்கு. நாடுனாலும் நீ புடிச்சிருவா. கனமா இருக்கா? திக்கு புக்கு திக்கு ரயில் வண்டி. நீங்க யாரும் கேட்கிறேன்.
இன்னும் திருந்த மாட்டேன். அப்படியே ஊரு கூட்டம் போட்டு நம்ம அப்பத்தா சொன்னிச்சான் எனக்கு நல்ல பேர் வைக்கணும் போகும்போது தான் அவன் ஈரல மட்டும் முருங்கை கம்பு ஒடிஞ்சது. இல்லை ஐயா, நான் உங்களுடைய பெயரை கேட்குறையா. முடியும் போதே ஆகாத புணுத்தாய் போய் முருங்கக்காய் பிடிக்கும் போதே அவன் கத்திக்க மட்டும் அவன் மசத்தை அறுத்தது. அப்போ பேர் வைக்கணும் வரும்போதே அந்த நேரம் அவன் பூச்செண்டு விட்டு செவத்தை வந்து கரையாம வச்சது. தம்பி நான் அதை கேட்கல தம்பி. தெரிஞ்சா சொல்லியா உங்களுடைய பெயரை கேட்குறேன். அம்மாவை பொண்ணு கேட்கும் போது தான் அப்பாவை போய் ஓட்டை பிரிக்கணும்னு ரீப்பர் அடித்தது. நீங்கள் சோத்தை தானே சாப்பிட்றீங்க. சோத்தை சாப்பிடும் போதே ஈ விழுந்துச்சுன்னா அம்மாவை அப்பா உலக்கிட்டு அடித்தது. சரியா சொன்ன, உலகிட்ட பூணு உள்ள உலக. என்னய்யா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. தெரியுங்களா? எந்த பாட்டை பாடணும்? சிவமயமாக அரியநாயக அம்மன். நான் பாடவே இல்லை. அரியநாயக அம்மன் கண்பன் ஜல்லிக்கட்டு பேரவை என்ன பாட்டு பாடணும்? சிடிஆர் சிவன் பாடல். கண்டிப்பாக இப்போ பாடல, அப்புறம் பாடுவேன். கட்டாயம் பாடுறேன். பாட சொல்லியிருக்காங்க, கட்டாயம் பாடுறேன். உள்ள போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பாடுவார். இல்லை பாடலாம், இப்போ பாடக்கூடாது. நான் மறந்துட்டாரு. இப்போ இந்த இடத்துல நான் பாடக்கூடாது. அடுத்த சந்திக்கும் போது பாடுறேன். அரேகன சிவனே அண்ணாமலையே தரதன்னா. உங்களுடைய பெயர் என்ன கேட்குறேன்? என் பேர் வீரத்தேவன். அப்பா பேரு? அப்பா பேர் வைக்கும் போதே ஐயா. திருப்பி அங்கே போகாத, நீ உங்கள் அப்பா பேரை சொல்லு. அப்போ இங்கே வரவா? அம்மா பெயரு? பேரை சொல்லவே இல்லை. அதையா அம்மா பேரை சொல்லுங்க ஐயா. அப்பா பேர் நம்பு. நம்புவா? நம்பிடுறேன். உன் பேரை கேட்டாரு, என் பேரை கேட்டீங்களா? உங்களுடைய பெயரை சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அதை நீ சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பெயர் போல சொல்ல முடியாது. அப்பா பேரை கேளுங்களேன். அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். அப்பா பேர் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான பேரா? அது அசிங்கமான பேரா? அம்மா பேரு? அம்மா பேர் வைக்க முடியாது. அதே உங்களை பிடிச்சாங்கன்னு தெரியலையா? அப்பா வேற நம்பிராஜி, அம்மா வேற அங்கே போகணி. சொல்லுடைய பெயர் வீரத்தேவன். சேட்டரா? ஆமா. என்னுடைய பெயர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. தந்தையாகப்பட்ட பிரபதேவன், தாயாகப்பட்ட கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். உண்மை. வருகின்ற மார்க்கத்திலே ஆலோலம் அருமையான காலம். இந்த காலத்துக்கு சொந்தக்கரை யாராக இருப்பது பார்த்துப்போது தாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் என்னை. என் தங்கச்சி வள்ளி இருக்கு, அதுக்கு முன்னாடி என் ஆள் ஒன்று இருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்களா, இந்த ஷோவுக்காகத்தான் உட்காந்துட்டு எஸ்ஸுக்கே பார்க்குறீங்க. ஓகே ப்ரோ. அந்த அதற்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னீங்களா, அது யாரு? அது இன்னொருத்தன் பொண்டாட்டி. இன்னொருத்தன் பொண்டாட்டியா? லீஸுக்கு எடுத்து வந்திருக்கேன், 2300 கொடுத்து. லீஸுக்கு? ஆமாம். நீங்க என்ன செய்றீங்க? அந்த பொம்பளை பிள்ளை அரைச்சு வந்து என்கிட்ட விடுங்க. விடுங்க அண்ணே. இவரை கவகம்ப கிளச்சி விடுனேன். அழைத்து வாருங்கள். ஆசீர்வாதம். உங்க சாமி. ஏனே அழைச்சுவான்னு கையை சுழட்டுறாரே, எனக்கு அசிங்கமா தெரியுது. எதுல என்ன அசிங்கம் உனக்கு? அழைத்து வா என்றால் என்ன பொருள் தெரியுமா? என்ன கசகசாவா சோம்பா? அழைத்து வா என்றால் கூட்டியாந்து விடு. இந்த ஏரியாவில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஆண்டவா. அந்த பேர் இருக்கிறதுனால தான் நல்லா சம்பாதிச்சுக்கலாம். நம்ம மாட்டுக்கு காரைக்குடியில் ஒரு ரூம் இல்லை ஆபீஸ் ஆபீஸ் எல்லாம் ஒண்ணுதான். காரைக்குடியில் ஒரு ஆபீஸ். கண்ணே வெள்ளையம்மா, எனக்கும் ஒரு நாளும் பிரியாத பிறவி இன்று பிரிந்தோமடா. 2 பேரும் தம்பிக்கான வேட்டைக்கு சென்றுட்டாலும் தம்பி ஓதுற மாட்டியா? எந்த என்ன மடுவில் வாங்கி கேவலம் பழைய வாடா உன்னை சொட்டே ஒடிச்சு போய் கழுத்திருப்பேன் கோழி மாதிரி. கண்ணே வெள்ளையம்மா, என்னை ஏன் கூப்பிட்டீங்க? என் புருஷன் மோர கடையை பத்தி எல்லாம் இல்லையா? எப்படி இருக்கணும்? பெரிய கட்ட பொம்மை நினைப்பு மனசுல. மீசைக்கும் உனக்கும் சம்மதமே இல்லை. எதையுமே இல்லையா? இதை வச்சு என்ன பண்றது? சரி அவங்கள கூப்பிடுங்க, அவங்ககிட்ட நான். அவர் நல்லா இருப்பாரா? அவர் ஆளு பார்த்தேன்டா. ஆமா, கடலுக்குள்ள உள் வாங்கிருச்சு. ஏன் சிங்கத்தை அப்படி மட்டும் லேசா நினைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அடிச்சு. சாமி வரா. எடுத்து பேசி ஏதாவது சும்மா போ. வருதேன் பயம் இல்லாம நான் வச்சிருக்கேன். பயம் இல்லாம போலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி